நீதிபதிகள் தீர்ப்பிற்கு முன்னர் சிறை தண்டனைக்கு ஒப்புதல் தரக்கூடாது. ஆட்சியரகத்தில் கார்த்தி சிதம்பரம் எம்பி பேட்டி. சிவகங்கை ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள வந்த சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் ஆட்சியரக பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் மேல நம்பிக்கை உண்டு, ஆனால் அது மேல சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள். எலெக்ஷன் கமிஷனும் அதுக்கு சில கேள்வி எழுப்பவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது எலெக்ஷன் கமிஷன். ஆனால் எனக்கு இவிஎம்ல நம்பிக்கை இருக்கு. இந்த சந்தேகத்தை எல்லாம் போக்க வேண்டும் என்றால் அட்லீஸ்ட் இந்த பொது தேர்தலில் அந்த விவிபேட்ல இருக்கிற இந்த ஸ்லிப்பை எல்லா பூத்துலையும் எண்ணிட்டாங்கனாக்கா ஒரே ஒரு இந்த சந்தேகம் முழுசா முடிஞ்சிடும். அதை இப்போ சாம்பிளா 5 பூத்துல மட்டும்தான் விவிபேட் என்றாங்க. நம்ம தேர்தலையும் சிவகங்கை தேர்தலில் 2019 நடக்கும்போது 5 பூத்தில் நான் கவுண்டிங் போயிருந்தேன். 5 பூத்தில் விவிபேட் எண்ணும் போது அது டாலி ஆச்சு. இந்த சந்தேகத்துக்கு முழுமையாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் இந்த தேர்தலில் விவிபேட்ல வரத இந்தியாவில் இருக்கிற அத்தனை பூத்துக்கும் ஒரே முட்டா எண்ணி டேலி பண்ணி பண்ணிட்டாங்கன்னா இந்த ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிடும். ஆனால் ஜென்ரலாக எனக்கு இவிஎம்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ப்ராக்டிக்கலாவே சொல்லிட்டாங்க. சரி, அது பாருங்க, அது நீங்க டெக்னிக்கலா பேசுறாருன்னா அவர் டெக்னிக்கலா அவர் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு எலெக்ஷன் கமிஷன் கிட்ட அவர் போய் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுக்கு நான் நிறைய தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதான் சிலருக்கு சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகத்தை போக்க வேண்டியது எலெக்ஷன் கமிஷனோட பொறுப்பு. அந்த சந்தேகத்தை போக்க வேண்டும் என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே வழி, இந்த எலெக்ஷன்ல எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல வர விவிபேட்டை எல்லா பூத்துக்கும் வேண்டிட்டா கொஞ்சம் நேரம் ஆகும், பரவாயில்ல. இந்த எலக்ட்ரானிக் போர்டு மிஷின்லையும் கவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விவிபேட்டையும் கவுண்ட் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும், பரவாயில்ல. ஒரு 12 மணி நேரம் எக்ஸ்ட்ரா. ஆனால் ஒன்றும் குடிமொழிக்கு போகிறதில்ல. ரிசல்ட் விவிபேட்டை எல்லா பூத்துக்கும் டேலி பண்ணி காமிச்சிட்டாங்கன்னா ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் இந்த மாதிரி டவுட் இருக்கவங்களுக்கு டவுட் எல்லாம் போயிடும். செந்தில் பாலாஜியோட ராஜினாமா எப்படி பாருங்க? ஒரு அமைச்சரவையில் இருக்கணுமா ராஜினாமா பண்ண வேண்டுமா என்று முடிவெடுக்க வேண்டியது முதலமைச்சர் அவர்கள் தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த பிஎம்எல்ஏல ஒருத்தரை கைது செய்வதே தேவையில்லாத விஷயம். இதனா இந்த பிஎம்எல்ஏன்றது இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த அமலாக்கத்துறையோட கேஸ் எல்லாமே ஆவணங்களை வைத்து நடத்தப்படியும் வழக்கு தான். ஆவணங்களை வைத்து நடத்தக்கூடிய வழக்குக்கு ஒரு நபரை கைது செய்ய வேண்டும் என்பது அவசியமே கிடையாது. இது அண்டர் ட்ரையல் இம்ப்ரிசன்மெண்ட் என்பது ஒரு குற்றவாளி என்று அவரை நிரூபிக்கிறதுக்கு முன்பாக அவர் கொடுக்கப்படுகின்ற தண்டனையாக தான் நான் பார்க்கிறேன். இதை தவிர்க்க வேண்டும். ஆனால் இதற்கெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்றால் இது நீதித்துறை தான் இதில் தலையிட்டு இத்தகைய கஸ்டடிக்கெல்லாம் அவர்கள் ஒப்புதல் கொடுக்க கூடாது. அண்ணாமலை இது எனக்கு பிஜேபி கிடைச்ச வெற்றின்னு சொல்லியிருக்கிறார். எது அண்ணாமலை அவரே சந்தோஷப்படுத்திக்க வேண்டியதான். அவருக்கே கிடைக்கிறது. அவர் சொல்றதெல்லாம் இது எப்படி போய் சொல்றது? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் சொல்லணேன். அமலாக்கத்துறையுடைய வழக்குகள் எதுவாக இருந்தாலும் ஆவணங்களை வைத்து நடக்கின்ற வழக்கு அதுல கைதுன்றதே தேவையில்லாது. விசாரணை பண்ற டாக்குமெண்ட் இருக்கு, டாக்குமெண்ட் வச்சு கேஸ் நடத்திட்டு போகலாம். எதுக்கு போய் ஒரு அரெஸ்ட் பண்ணி ஒருத்தரை ஒரு 6 மாசம் 9 மாசம் இதே மாதிரி தான் சிசோடியாக இருந்தாலும் சரி, சத்யேந்திர ஜெயினா இருந்தாலும் சரி, எல்லாரையுமே நீங்க மாச கணக்குல நீங்க அவளை கைது செய்வது என்று ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ஆனா இதுல தலையிட வேண்டியது நீதித்துறை தான். இந்த அரசாங்கம் இவர்களுடைய இந்த பாஜக அரசாங்கம் ஒரு பாசிஸ்ட் அரசாங்கம். இந்த அரசாங்கத்திற்கு எதிர்ப்பாக யார் குரல் கொடுத்தாலும் அதை நசுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். இது அரசியல் தலைவர்களாக இருந்தால் அவர் மேல ரேடு விடுவது, பத்திரிகையாளர்கள் இருந்தால் அவங்க வழக்கு போடுவது, இந்த மாதிரி அடிமட்ட மக்கள் எதிர்த்து நின்னாங்கன்னா கூட அவங்களை ஒடுக்க வேண்டும். அவருடைய கோரிக்கையை வாங்கி அந்த கோரிக்கையை பரிசீலனை செய்து அதை நிவர்த்தி செய்வதற்கு மனப்பான்மை இல்லாத பாசிஸ்ட் அரசாங்கம் தான் இந்த பாஜக அரசாங்கம். கண்டிப்பாக தேவையே இல்லை. ஒருத்தர் உங்க கோரிக்கையை கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ பேசேஜ் கொடுத்து அந்த கோரிக்கையை வாங்கி அவருடைய கோரிக்கையை பரிசீலனை செய்கிறேன் சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்ப வேண்டியதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய கடமை. அதை தவிர்த்து விட்டு அவர்களை ஒடுக்குவது நசுக்குவது என்பது அவர்களுடைய பாசிஸ்ட் மனப்பான்மை தான் காட்டுகிறது. மகாத்மா காந்தி அவருடைய தேவையில்லாத அந்த கருத்துக்கள் அவைக்குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது பதிவு கொண்டதுக்காக இன்னைக்கு காங்கிரஸ் எம்எல்ஏ செல்வ பந்தகி இன்னைக்கு மேல உரிமை மீறல் கடிதம் கொடுத்திருக்காரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? இந்த ஆளுநர் என்னை பொறுத்தவரை பதவியிலேயே இருக்கக்கூடாது. இந்தியாவுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்த ஆளுநரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும். ஆளுநர் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், மந்திரி சபை, முதலமைச்சர் தயார் செய்த உரையை தான் படிக்க வேண்டும். அதுதான் கான்ஸ்டிடியூஷனல் ப்ராப்பர்ட்டி. இது அவருடைய தனி விருப்புக்கு படிக்கிறதுக்கு அது இடம் கிடையாது. அப்படி அவர் படிக்கணும்னு நினைச்சாருன்னா துக்ளக் மீட்டிங்ல போய் அவர் பேசிக்கலாம். மியூசிக் அகாடமியில துக்ளக் வருஷம் மீட்டிங் போடும், அதுல போய் இந்த ஆளுநர் பேசலாம். ஒரு மந்திரி சபை தயாரிச்ச அந்த அரசாங்கம் தயாரிச்ச முதலமைச்சர் ஒப்புதல் கொடுத்த உரையை தான் படிக்க வேண்டும். இதுதான் பாராளுமன்றத்திலே மரபு. ஜனாதிபதி அவர்கள் 2 சபையையும் கூட்டி பேசுறாங்கன்னாக்க அரசாங்கம் என்ன தயார் பண்ணி
சொல்லிக்கிறோம், அதான் சொல்லுவோம். அதுக்கு சின்ன சின்ன வேறுபாடுகளாக இருந்தால் இந்த திருக்குறளை முன்னாடி சொல்லலாமா, இல்லை அப்புறம் சொல்லிக்கலாமா, இந்த திருக்குறளுக்கு போல நான் வேற ஏதாவது ஒரு இதை சேர்த்துக்கலாமா, இல்லை இதை அப்படி சொல்லலாமா, அந்த மாதிரி ஒரு காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் தான் பண்ணலாம்ல. மெட்டீரியல் சேஞ்சஸ் பண்றதுக்கெல்லாம் பிரசிடென்ட்டுக்கோ கவர்னருக்கோ உரிமை கிடையாது. அவர்கள் அரசாங்கத்துடைய அறிக்கையை தான் வந்து படிக்கிறாங்க. இங்கிலாந்துல வந்து பாராளுமன்றம் கூடும்போது அந்த ராஜா, இப்ப ராஜா முன்னாடி ராணி, அவர்கள் வந்து படிக்கும் உரை கூட அரசாங்கம் தயாரித்த உரையை தான் படிப்பார்கள். அதுதான் மரபு. அரசியல் சாசனத்தை மீறி நடக்கின்ற இந்த ஆளுநரை என்னை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக பதவி நீக்கம் செய்ய. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் கடந்த 3 மாசமா சம்பளம் எதுவும் வரல. இது வந்து மெட்டீரியல்ஸ்க்கு இன்னும் நிறைய பணம் வரலன்னு இப்ப சொன்னாங்க. சம்பளம் வந்து ஜனவரி வரைக்கும் தான் வந்திருக்கு, அதுக்கப்புறம் வரலன்னு சொல்றாங்க. இது வந்து பல மாநிலங்களுக்கு இருக்கும் பிரச்சனை. இந்த அரசாங்கம், இந்த பாஜக அரசாங்கத்தோட எண்ணம் என்னன்னா, வரி நம்ம ஒரு மாநிலத்து மேல போட்டு இந்த வரி பணத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய திட்டத்தில் மத்தியில வச்சுக்கிறார்களே, மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுப்பது கிடையாது. தமிழ்நாட்டுக்கே நீங்க பாத்தீங்கன்னா ₹1 வரி கட்டுறோம்னா 29 பைசா தான் நமக்கு திருப்பி வருது. இந்த மாதிரி பெங்காலுக்கு நிறைய நிலுவையில் இருக்கு. அவர்களுக்கு சாதகமாக இல்லாத மாநிலங்கள்ல அவர்கள் இந்த மாதிரி நிதியை வந்து இந்த நிலுவையிலேயே வைத்திருக்கிறார். இதை வன்மையாக கண்டிக்கிறேன். மத்திய சர்க்கார் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய நிதி, குறிப்பாக இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதி உடனடியாக ரிலீஸ் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மத்திய கருத்து கணிப்புக்கு எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் எலெக்ஷன் பண்ண முடியாதுங்க. கருத்து கணிப்பை வச்சுட்டு எலெக்ஷன் பண்ண முடியாது. அதுக்கு தானே எலெக்ஷன் நடத்துறான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பலதரப்பு மக்களோட பேசுகிறேன். இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கிறார்கள் மக்கள். இந்தியா கூட்டணி, காங்கிரஸ் கட்சியை தலைமை தாங்கும் இந்திய அளவில் இந்தியா கூட்டணி, தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும் இந்தியா கூட்டணி, காங்கிரஸ் கட்சி அங்கம் வைக்கும் இந்தியா கூட்டணி 39 தொகுதிகளிலும் வெற்றி பெற போகிறது. இங்கே தமிழ்நாட்டு மக்களை நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யார் பிரதமராக வர வேண்டும் என்று கேட்டால் அவர்களுடைய மனப்பான்மை வந்து ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்று தான் சொல்கிறார்கள். இதை பெரும்பான்மை மக்கள் சொல்றாங்க. ஒரு மாநிலத்திலும் ஒரு அரசியல் இலக்கம் இருக்கு. எனக்கு புரிந்திருக்கிற மாநிலம் தமிழ்நாட்டு மாநிலம். இங்கே அரசியல் செய்வது, நான் வாழ்வது தமிழ்நாடு. தமிழ்நாட்டு மக்களுடைய சிந்தனை எனக்கு தெளிவாக புரிகிறது, மனப்பான்மை புரிகிறது. தமிழை மதிக்கின்ற, மாநில உரிமைகளை மதிக்கின்ற, இந்தியாவிலே எல்லா மதத்திற்கும் சமமாக பார்க்கின்ற அரசாங்கம் தான் இந்தியாவில் அமைய வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணம். அதனாலதான் நீங்க நீங்க கருத்து கணிப்பு நான் 100 கருத்து கணிப்பு சொல்வேன். இங்க இருக்கிற கருத்து கணிப்புல எவ்வளவு பாஜகவை நிராகரிக்கிறார்கள், மோதியை எப்படி வரவேற்கவில்லை, மோதியை எப்படி புறக்கணிக்கிறார்கள், ராகுல் காந்தியை முன்னிறுத்தி தான் ஒரு அரசாங்கம் அமைய வேண்டும் என்ற கருத்து கணிப்புல நான் சொல்லுவேன். தமிழ்நாட்டிலையும் வந்து 39 திமுக தான். அது ரொம்ப நன்றி. அது என்னுடைய பார்வை வந்து அப்படிதான். இப்ப வந்து நான் விடுற வில்லு வந்து ஒரே சரி சிம்பிள் வில்லு. தமிழ்நாட்டில் ஜெயிக்குதா, இந்த தொகுதி ஜெயிக்குதா, இதை வந்து இந்தியா கூட்டணிக்கு போய் சேர்க்கிறோம்ன்ற ஒரு போக்கஸ்ல நான் இருக்கிறேன். காங்கிரஸ் கட்சியுடைய அடிமட்ட தொண்டன் அத்தனை பேருமே, இது வந்து நான் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு நான் பேச முடியாது. காங்கிரஸ் கட்சியுடைய அடிமட்ட தொண்டன் யாரை கூப்பிட்டு கேட்டாலும், உனக்கு யாரு பிரதம மந்திரியாக வர வேண்டும் என்று கேட்டால், காங்கிரஸ் கட்சியுடைய அடிமட்ட தொண்டன் வந்து ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும். இந்தியா முழுக்கும் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்கிற காங்கிரஸ் அடிமட்ட தொண்டனோட உணர்வை நான் பிரதிபலிக்கிறேன். கடந்த தேர்தலில் வந்துட்டு 9 இடத்துல சீட் வாங்கிட்டு 8 இடத்துல ஜெயிச்சிட்டாங்க. இந்த வட்ட தேர்தலில் வந்து நல்ல ஏறுமுகமாக தான் இருக்கு. எத்தனை சீட்டு எத்தனை பேருக்கு கொடுக்கறதுன்றது 2 கட்சிகள் பேசி தான் முடிவு பண்ண முடியும். நான் முடிவு பண்ண முடியும். அந்த இடத்துல நான் இல்லை. இருக்கிறது 39 சீட்டு தான். அதனால அரசியல் கட்சிகள் அவர்களுக்குள்ள பேசி, இங்க தலைமை தாங்கும் திராவிட முன்னேற்ற கழகம் புதுசா அரசியல் கட்சி வருகிறதா இல்லையா எல்லாம் பார்த்து தான் அதை பண்ணணும். ஒரு தேர்தலுக்கு முன்னாடி இந்த கேள்வி வருது, சீட்டு பிரச்சனை வருமா? வரவே வராது. ஏன்னா எல்லா தேர்தலையும் இருக்கிற சீட்டு தான் பங்கிட்டு இருக்கிறோம். அது ஸ்மூதா முடிஞ்சிடும், சக்சஸ்ஃபுல்லா முடியும். எல்லாருக்கும் ஹாப்பி, ஒரு மன நிறைவோட இந்த சீட்டு பேச்சுவார்த்தை முடியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. கடந்த 4.5 வருஷமா நீங்க பணியாற்றிருக்கீங்க. சரி, என்னுடைய தொகுதி மக்கள் தேவை நிறைவேற்றிருக்கீங்களா சார்? எம்பிக்கு இருக்கிற அதிகாரத்துக்கு உட்பட்டு நான் கண்டிப்பாக என் மனசாட்சிப்படி செயல்பட்டிருக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நிதி 5 கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு 6 சட்டமன்ற தொகுதிக்கும் உட்பட்டு சேர்த்து. அதுல நடுவில் 2 வருஷம் நிறுத்திட்டாங்க அந்த நிதியை, கொரோனான்னு சொல்லிட்டு அந்த பணத்தையும் கொண்டு போய் மத்திய சர்க்கார் சென்ட்ரல் ஃபண்ட்ல சேர்த்துருச்சு. எனக்கு கொடுக்கப்பட்ட நிதியை நான் என் மனசாட்சிப்படி வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிந்த வகையில் 6 தொகுதிக்கும் சமமாக பிரித்து கொடுத்து சின்ன சின்ன வேலைகளை செய்து கொடுத்திருக்கிறேன். என்னை நாடி வருபவர்கள் யாராக இருந்தாலும் யாரையுமே ஒதுக்காமல் எல்லா தரப்பும் பொதுவான பிரதிநிதியாக இருந்து என்னுடைய பரிந்துரைகளை செய்து அழுத்தம் கொடுத்திருக்கிறேன். தமிழ்நாடு அரசாங்கத்திலும் கோரிக்கைகளை வைத்திருக்கிறேன். எனக்கு 2 பெரிய கோரிக்கைகளை அவர் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள். ஒரு வேளாண் கல்வியும் ஒரு சட்டக்கல்லூரியும் இங்கே வந்திருக்கிறது. நான் சிவகங்கை நகரத்திற்காக ஒரு கோரிக்கையை வைத்துக் கொண்டே தான் இருக்கிறேன். இன்னும் இப்போ போன வாரம் கூட எழுதியிருக்கேன். முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு இங்கே சிவகங்கையை மையமாக வைத்து வேலுநாச்சியார் பேரில் ஒரு மகளிர் காவல் பயிற்சி கல்லூரியை இங்கே அமைக்க வேண்டும், ட்ரைனிங் சென்டர் போடணும்னு சொல்லியிருக்கேன். அது வெறும் பண்றேன்னு சொல்லியிருக்கார். மீண்டும் இந்த பட்ஜெட் தொடரிலையும் அவரிடம் நான் வந்து திருப்பி அந்த
அவர் ஞாபகம் பண்ணியிருக்கேன். அது கண்டிப்பாக இந்த பகுதிக்கு செய்வார். ரொம்ப நாளாக முடங்கி கிடந்த ஸ்பைசஸ் பார்க்க திறந்துருக்கிறோம். அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் நிதி இந்த டாடா குழுமத்திலிருந்து அப்புறம் வந்து டிவிஎஸ்ல இருந்தெல்லாம் நிதி வாங்கி நம்மளுடைய ஆஸ்பத்திரி நம்மளுடைய பிஹெச்சிக்கெல்லாம் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். ஆனால் என்னை நாடி வருவர்கள் யாராக இருந்தாலும் எந்த தனி நபர் பிரச்சனைக்கும் இன்னும் நான் வந்து போகாமல் யாரையும் சார்ந்தோ யாரையும் வெறுத்தோ இல்லாமல் எல்லா சமுதாயத்தினருக்கும் பொதுவான பிரதிநிதியாக இருந்திருக்கிறேன். அதே வேளையில் பொது பிரச்சனைகளையும் அதிக அளவில் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவுக்கு சில சமயம் பல பொது பிரச்சனைகளை பேசுவதற்கு அந்த மேடையை நன்றாக பயன்படுத்தி நம்ம ஊர் பெருமையும் பேசி அதே வேளையில் பொது பிரச்சனை நிறைய இடத்துல பேசியிருக்கேன். நன்றி சார். ரைட்டா? போராடிட்டே இருக்காங்க, இந்த கவர்மெண்ட் கண்டுக்கவே இல்லை. இதை பத்தி நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய நிதி நிலையை மையமாக வைத்து பல காரியங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்போ வந்து அவர்கள் வந்து 1000 ரூபாய் ஸ்கீமே சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக ஒரு ஊருக்கும் போய் பார்த்தீங்கன்னா அங்கே எந்த ப்ராப்ளமும் இல்லை. பெரும்பாலான இடத்துல ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. அதை வரவேற்கிறாங்க. ஃப்ரீ பஸ்ஸும் கொடுக்குறாங்க. அதனால் அவருடைய ஃபைனான்ஷியல் பொசிஷனை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து சில ஸ்கீம்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், சில ஸ்கீம் அக்செப்ட் பண்ண முடியும். இந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து அவர்கள் கேட்கறது அரசாங்க ஊழியர்கள் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கிறார். அவர்கள் கோரிக்கையை அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் நிதிநிலையை மையமாக வைத்து தான் அதை அமல்படுத்துவது எப்படி படுத்துவது என்பதை அவர்கள் முடிவெடுக்கணும்.